வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது துவரை. இதுதான் துவரை தோட்டம், துவரை செடி தான் இப்போ நாம் பார்க்குறோம். இந்த துவரை நாம் சமைக்காத நாளே கிடையாது. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாம்பார் செய்யும்போது அதை துவரம் பருப்பு போட்டு தான் செய்கிறோம். இந்த துவரை கொஞ்சம் வாயு குணம் உள்ளது, அதாவது வாயுவை உற்பத்தி பண்ணக்கூடியது. இந்த முள்ளால் தான் எடுக்கணும், விஷத்தால் தான் முறிக்கணும்பாங்க. அது மாதிரி வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க இந்த துவரையை அதிகம் எடுத்துக்கலாம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த துவரையை எப்போல்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் சமைக்கிறோமோ அப்போல்லாம் விளக்கெண்ணெய், அதாவது ஆமணுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றணும். அது மாதிரி ஊற்றி நம்ம பண்ணும்போது வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தீரும். அதனால தான் இந்த விளக்கெண்ணெய் நாம் சேர்த்துறது. இந்த துவரையை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இந்த துவரையை அறுவடை பண்ணின பிறகு அந்த துவரையை அந்த செம்மண்ணில் போட்டு நல்லா பிசைஞ்சு அதை உலர வைக்கணும். உலர வச்சு அதுக்கு பிறகு அதை மீண்டும் சுத்தம் பண்ணி காய வச்சு உடச்சி தான் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு மருத்துவ குணமாகவும் பயன்படும். ஏன்னா இந்த செம்மண் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு, இந்த பெரும்பாடு போகுதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவி செந்தூரம் தான் தரோம். அதே மாதிரி அந்த பூங்காவி செந்தூரம் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு நிகராக இந்த செம்மண்ணில் பிரட்டி எடுக்கக்கூடிய இந்த துவரையும் மருத்துவ குணமாக பயன்படும். இதை பற்றின மேலும் ஒரு தகவல் உங்களுக்கு விரிவான பதிவில் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.